பெயர் மாற்றம் செய்வது எப்படி? அதாவது நம்மளோட பேரை இன்னொரு பேராக மாற்றம் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெயர் மாற்றத்தை மாநில அரசோட அரசிதழ், அதாவது கவர்மெண்ட் கெசட்டில் அறிவிப்பாக வெளியிட்டு நம்மளோட பெயர் மாற்றத்தை அறிவிக்க முடியும். அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எழுதுபொருள் மற்றும் அச்சக இயக்குனர், அரசு அச்சகம், அண்ணா சாலை, சென்னை 2 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம ஒரு கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்துக்கு கூட நீளமான கவர் ஒன்றை வச்சு அதில் ஸ்டாம்பு ஒட்டப்பட்டு நம்மளோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி எழுதுபொருள் மற்றும் அச்சக இயக்குனருக்கு நம்ம அனுப்ப வேண்டும். அந்த லெட்டரானது அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு அச்சிட்ட விண்ணப்பத்தை நமக்கு அனுப்புவாங்க. அந்த அச்சிட்ட விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி செஞ்சு அரசு உயர் அதிகாரி ஒருத்தரோட கையெழுத்து, இல்லைன்னா நோட்ரி பப்ளிக் வக்கீலோட சிக்னேச்சர் வாங்கி அந்த விண்ணப்பத்தை நம்ம திருப்பி அனுப்பணும். அப்படி அனுப்புகிறப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எவ்வளோ கட்டணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அதை பேங்க்கில் டிடியாக எடுத்து நம்ம அவங்களுக்கு அனுப்பணும். நம்ம அனுப்பின அப்ளிகேஷனானது சரியாக நிரப்பப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இனி நம்மளோட பேர் இந்த பேர்லேருந்து இந்த பேர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அரசிதழில் அறிவிப்பானது வெளியாகும். அந்த அரசிதழோட 5 நகல்களை எழுதுபொருள் மற்றும் அரசு மற்றும் அச்சக இயக்குனர் நமக்கு திருப்பி அனுப்புவாங்க. அதேபோல் நம்மளோட வயதானது 21 வயதுக்கு உட்பட்டு இருந்தது அப்படின்னா, நம்மளோட தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலர் தான் அந்த அறிவிப்பை வெளியிட முடியும்.